போடு போடு போடு. அது மறக்குதுல. கொஞ்சோண்டு மாவுல தண்ணியை ஊற்றி நாங்கள் விரைவிட்டு சூண்டில் தான் ஃபஸ்ட்டு போடலான்றீங்க. உங்களுக்கு ஒரு மீன் மாட்டாது. மீனுக்கு என்ன பண்ண நல்ல சாப்பாடு கிடைச்ச பரிசு கிடைச்சா கெத்து காமிச்சலாம். எப்படி கிடைச்சாதுல அந்த கிழவனுக்கே கிடைச்சில்ல. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன் பிடிக்கவே தெரியல. தெரியுமா, பால் இந்த பாட்டிலுக்குள்ளாடி மைதா மாவை வச்சுட்டு குளத்துக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா மீன் மாட்டுற மாதிரிலாம். முட்டை இங்க ஒரு முட்டை தான் இருக்கு. புறவு சாப்பிடும் போது அந்த ஒரு முட்டை சாப்பிடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்தாமல தின்ன போறோம். சரி, இது முட்டை பிரியாணி என்ன? என்னது நாய் இல்ல. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு திரும்பவும் ஒரு வீடியோவில் அவங்க நான் சந்திக்கிறேன் நான். ஸோ நம்ம என்ன மோட்டோலாக் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு மீன் விளாக், ஃபிஷ் விளாக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிஞ்சு நான் என்ன மீன் பிடிக்க போகலான் இருக்கேன். சின்ன வயசில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் மீன் பிடிச்சப்போ குளத்தில் போய் மீன் பிடிச்சேங்க. அப்போது எங்கள் அம்மா அடி தந்து என்னை ஆண்டி வீட்டிலே கொண்டு விட்டுட்டாங்க. இங்கே இருந்தால் நீ மீன் பிடிச்சிட்டு நீ ஸ்கூலுக்கு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 90s கிட்ஸில் பார்த்துட்டிங்கனாலே நிறைய பேருக்கு இந்த மீன் பிடிக்க பழக்கம் நிறைய இருக்கும். அது நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி. இப்போ உள்ள பசங்கள் அதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 90s கிட்ஸில் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா, எனக்கு என்னோட முன்னாடி உள்ள அண்ணமரம் விளையாட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாமே மீன் பிடிக்கிறது, கிரிக்கெட் விளையாடுறது, அது மாதிரி கட்சி விளையாடுறது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கே தவிர நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீன் சூண்டை போட்டிருக்கேன் நான், ஆனால் ஒரு மீன் விட மாட்டாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நிறைய மீன் பிடிப்பாங்க. முன்னாடி நான் என் ஊரில் சாஜி அண்ணன் ஒரு அண்ணன் ஒன்றுங்க, செம்மையாக மீன் பிடிப்பான். அவனுக்கு சூண்டையில் மட்டும் எப்படி மீன் மாட்டுதுன்னே தெரியாது. இன்றைக்கு வர டவுட்டு தான். அவன் அப்படி விட்டு ஒருத்தன். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நான் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சொன்னால் பக்கத்து ஸ்டேட்டு, நாங்கள் பார்டரு. ஸோ நான் பேசுகிற லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்க நிறைய மீன் பிடிச்சி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸாக போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கும் இன்னைக்கு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் பீச்சில் போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஸோ இப்போ வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்டு இப்போ இங்கே வருவான். வந்தப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இது நம்ம வீடு தான் இது. ஸோ நான் ரொம்ப நாளாச்சா நான் பேசி, அதனால் வீடியோஸுக்கு பேச வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ தான் காசு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 1 month முன்னாடி பூனை கடிச்சு போட்டு, பூனை விளையாட போய் பூனை கடிச்சு போட்டா. ஸோ அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடணும். கரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே வண்டி விடு. ஸோ நம்ம இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பால்காரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா, அவனை வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே பாறைக்கல்னு ஒரு பீச் இருக்குங்க, அந்த பீச்சில் போய் தான் நம்ம இன்னைக்கு மீனை பிடிக்க போகிறோம். ஓகேவா? வண்டி நிறுத்தி இந்த தாத்தா கடையில் 2 மோர் வாங்கியிருக்கோம். ஏன்னா வெயில் டைமில் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நேற்று நான் சென்னையில் நடந்தேன்னா, ஸோ இந்த பயங்கர உடம்புல ஒரு ஹீட்டாக இருக்குது. அதனால் நிறுத்தி நம்ம மோர் குடிக்கிறோம். பாருங்கள், சும்மா டேஸ்ட். கைஸ், நம்ம மோர் குடிச்சிட்டு அப்படி என் ஃப்ரெண்டு வீட்டு கிளம்பிட்டோம். நம்ம என் ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஹன்சிகா மொபைல், இந்த டாக் ஹாஸ்டல்லாம் ஒரு வீடியோஸில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் தான் அவரோட கடை இருக்குது. கடை தாண்டிட்டு, ஸோ இவரோட டாக் ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு அப்படி கேட்டுக்கிட்டேன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் ரோடு ஏறுவேன். ஸோ அங்கே தான் என் ஃப்ரெண்டை விட இருக்குது லெஃப்ட் சைடு. ஸோ அந்த கடை தாண்டி ஒரு 50 மீட்டர் கூட இல்லை, அது கடையில் நம்ம லெஃப்டில் இருக்குது ஒரு சின்ன ரோடு. இந்த ரோட்டில் ஃபுல்லாக. ஸோ இங்கே சாயங்காலம் ஒரு 5-6 மணி ஆச்சுல எல்லாமே ஃபுல்லாகவே ஆட்களாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஸோ நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். தலைவர் நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுறாரு. ஸோ நம்ம வீடியோ பார்த்து யாரையும் நம்ப கூடாது. ஸோ இதுதான் அங்கே. ஸோ இதுதான் டாக் ஹாஸ்டல். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே போட்டு மறைச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே டாக்ஸ் எல்லாம் கத்துதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்ம டாக் ஹாஸ்டல். ஸோ நம்ம ஃப்ரெண்டோட வீடு இங்கே கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய டாக்ஸ் எல்லாம் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்காமல் இதை திரும்பவும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சைக்கிள் கேப்பில் அவரோட கடையை ப்ரொமோட் பண்ணுறாரு, அது வேறு. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுனாலே அப்படி தாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் மாறி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஓகே, நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு இன்னைக்கு மீனை பிடிச்சி சாப்பிட போகிறோமான்னு தெரில, மீன் பிடிக்க போகிறோம்.
கைஸ் நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு எங்கள் பால்காரனுக்கு வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஏன் நாங்கள் மீன் பிடிச்சா வந்துருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். இவன் தான் ஃபிஷ்ஷில் வருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வாட்டி அப்லோட் பண்ணுவோம்ல கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க மீன் மீன். நான் வேலை செய்யலையா அப்போ. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விதவிதமாக மீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு மீன் இருக்குது. ஸோ இந்த ஐடியா தந்தது இந்த பால்காரன் தான். ஸோ இவன் நிறைய மீனை வளர்த்து போட்டுருக்கேன். இவன்ட்ட வெரைட்டியாக மீன் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் ஆட்டையை போடணும்னா கண்டிப்பாக இந்த டோரை திறந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா. ஓகே நான் இது என் ஃப்ரெண்டோட வீடு தான். ஸோ இது நம்ம வீடு மாதிரி. இவன் வீட்டில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் உரிமையாக எல்லாமே பண்ணணும். உரிமையாக எது வேணாலும் எடுத்து சாப்பிட்றது சரி, உரிமையாக எங்கே வேணாலும் போவோம் அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி என்னெல்லாம் வச்சுருக்காங்க சொல்லி பார்ப்போமா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டியை இதில் இந்த பேப்பரில் பூஞ்சி உள்ள வச்சிருக்காங்க. எவனாச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ள பேப்பரில் பூஞ்சி வைப்போம். என்ன பண்ணிட்டு இருக்குது இங்கே பாருங்களேன். நாங்கள் வந்து ரெண்டு முட்டை ஸ்பெஷல்லாம் முட்டையெல்லாம் பொறிச்சு தரேன். வீட்டில் உங்கள் அம்மா முட்டை போட்டு தின்னா நீ போட்டு தின்னுவியாரு. வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண எங்க அம்மா இவங்க அப்பா எல்லாமே இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா வீட்டுல ஒரு வேலை பண்ண மாட்டாங்க. செத்து ஏறி இந்த சோஃபால இருப்பான். ஒரு வேலை பண்ண மாட்டாங்க. இங்க கலைக்கா கிடைக்க இந்த வீடியோ மட்டும் இவ பார்க்கணும். அவன் மனசு எப்படி இருக்கும் பாத்தீங்களா. நல்ல கலைக்கு நல்ல பழக்கம் ஒண்ணு தோணுது. என்ன பப்படம் மாதிரி புரியுது. என்ன நிறைய ஊத்துன்னு தோணுதுல. இது இப்படியே வரும். சாவடிக்குது பையில கையிலோட இல்லை ஒண்ணு. பிரியாணி எப்படி இருக்கு. பிரியாணி வச்சதா முட்டை இங்க ஒரு முட்டை தான் இருக்கு. பரோஜ் ஆடும்போது அந்த ஒரு முட்டை சாப்பிடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்தாமல தின்ன போறோம். சரி இது முட்டை பிரியாணி என்ன. அதான் எனக்கு முட்டை ஒரு முட்டையை வச்சுன்னு போறது பத்தி வாரது தெரியாது. அப்படி என்னத்த ஃப்ரிட்ஜ்ல நிறைய முட்டை இருக்குல்ல கலந்துதியாம்ல. அந்த முட்டை அது ஆம்லேட் போடுவோம். இது வெறும் நெய்ச்சோறு வச்சிருக்கியாம்ல. பத்தியா சைஸா முட்டையா நீ அமுக்கலான்னு பார்த்து அப்படி வரல. ஒரு முட்டை எப்படி மூணு தின்ன முடியும். அதாரு ஒரு முட்டை எப்படி மூணு தின்ன முடியும். பிரியாணியோட மீன் வச்சு தின்னாம. இது பிரியாணி அது மீன். இது மீன் முட்டை பிரியாணி. அடுத்தது இங்க பாருங்களேன். ஐட்டத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் விட்டா கிச்சன் உள்ள வரும் தெரியுமே. ட்ரெயின்ல நாங்க சம்பவத்தை ரெடி பண்ண போறோம். இதுல கத்திரி இருக்கு. பாட்டில் ஓட்டு. ஓ பாட்டில் ஓட்டலாம் இல்ல. ஓகே இது என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு. இந்த பாட்டிலுக்குள்ளாடி மைதா மாவை வச்சுட்டு குளத்துக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா மீன் மாட்டுற மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஏன்னா நமக்கு சூண்டை போட்டு மீன் பிடிச்சா தெரியாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டா நம்ம பண்ணி பார்ப்போம். சரியா அது கரெக்டாக செட்டாக. என்னது இது பூனை அடிச்சது இல்லை நாய் இல்லை. இது பூனை அடிச்சது சீட்டு. எதை எப்படி அங்கே வந்து அப்போ எனக்கு பாக்கெட்ல பைசா வச்சிருந்தாலும் தெரியுது இல்லை. இப்போ ஒரு பாட்டில் அது ஒரு கங்கூஸ். அது கங்கூஸ் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப வலிமையா இருக்கும். டக்குன்னு புட்டாது. இப்போ பெரிய மீன்லாம் மாட்டுச்சுன்னா எப்படி சிலுக்கிறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா டால்ஃபின் அது மாதிரி திமிங்கலம் அந்த மாதிரி மாட்டுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஜஸ்ட் பண்ணுக்கு. ஸோ கைஸ் நான் கிளம்பிட்டோம். ஸோ யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா பால்பாண்டி புரோட்டாத்தூரி நான் ஓட்டுறியா நான் ஓட்டுவா நீ ஓட்டு. அன்லாக் பண்ணல. இது ஒரு பைத்தியம் தான். ஃப்ரெண்ட் சீட் ஃப்ரெண்ட்ல இருக்கு. ஓப்போ. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் கிளம்பி சூண்டையும் போடணும்னு சொல்லிட்டு ஜெசரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜெசரன் யாருன்னு அப்படி கேட்டிங்கன்னா இந்த பால்பாண்டி. இந்த பால்பாண்டி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதாக இருக்கு தெரியுமா இந்த பாட்டில் ஓட்டை போட்டு இதுக்குள்ளாடி நம்ம அது என்னது மைதா மாவை நம்ம உருட்டி வைக்கணுமா. முட்டை எடுத்துல ஏன் எடுக்கல. ஒரு முட்டை வாங்குறாங்க 5 ரூபா. சரி ஒரு முட்டையை வரவி உள்ள வச்சு போட்டால் மீன் சிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க.
ஸோ நல்லா இருக்கியாரு வாழைப்பழம் பார்த்துட்டு நடுவில் இருந்தது அவ்வளோமோ. இங்க பாரு யாரு இந்த பாஸ்டர் வயதா இப்படி எல்லாம் சொல்லி வேற யாரும் கிடையாது. உடனே நிறுத்தி பாக்குறாங்களா பாருங்களா. நடுவில் இருக்கியா மூச்சியை காட்டுங்க தி பாய்ஸ். ஏதாவது கடையில போய் ஃபர்ஸ்ட் மைதா மாவு வாங்குவோம், அதுக்கப்புறம் கங்கூஸ், அதுக்கப்புறம் இது கொழுவியா கொழுவி தானே சூண்டையா ஏதோ ஒன்று எல்லாம் வாங்குறோம். இன்னும் மீனை பிடிக்கிறோம். என்ன அப்படின்னா எங்களுக்கு குளத்துல மீன் பிடிச்ச பழக்கம் இல்லை. நாங்க அதனால பீச்சில் போய் ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஏன்னா குளத்துல மீன் பிடிச்சாலும் மீன் கிடைக்க மாட்டேங்குது. குளத்துலேயே குளம் என்ன இருக்கு, அந்த கடலுக்கு பக்கத்துல காயில் சொல்லிட்டு ஒரு காயில் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. ஊர்ல காயில் இருக்கு, காயில் ஒன்று இருக்கு. ஓசூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிருஷ்ணகிரி ஊருக்கு வந்துருக்கேன்னு சொன்ன வந்தான்ல நீ. இவன் சொல்றது உண்மைதான். நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். ஏன்னா ஓசூர் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமா. என்ன அப்படின்னா அந்த ஓசூர் போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். என்னன்னா அங்க என்ன ஸ்பெஷல் வைக்காங்க ஓசூர்லயா, இது பால் என்ன தெரியுமா, பால் பால் பால்கோவா ஸ்பெஷல். எனக்கு என்ன பால் பால்கோவா வாங்கியிருந்தேன். புரியுதா, வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா ஓசூர் போயிருந்தேன். ஓசூர் போயிட்டு ரொம்ப கிருஷ்ணகிரின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து நான் அந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து நான் போஸ்டே பண்ணிட்டேன். 500 பேர் பார்த்துட்டாங்க. இவன் கால் பண்ணி சொன்னாலே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் ஓசூர் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். சரி 500 பேர்கிட்ட பல்ப் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். நான் அதான் சொல்லி கலாய்க்கிறான். ஸோ கைஸ், நம்ம இப்போ என்னென்னா பாறைக்கல் பீச் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது குறுமண போகிற வழியில் இருக்குது. ஸோ இந்த பீச் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் கட்டடிச்செல்லாம் பசங்க இங்கே ஃபுல்லாகவே இருப்பாங்க. என்னது? ஸோ அதை பற்றி நான் பொறுப்பு பேசுகிறேன். என்னது? ஓகே, இந்த மைதா மாவு இங்கே கிடைக்குமா? இந்த கடை இங்கே வாங்கக்கூடாது, மாணிக்கிறேன் நம்மளா தள்ளி வந்து சொல்லணும். அங்கே வச்சே செல்லணும்ல. யார் நம்மளை பண்ணுறாங்களோ அப்போல அங்கே பதுக்க வச்சு நம்மளை பதுக்க மாட்டிட்டுருந்தோம். ஸோ கைஸ், நான் இப்போது ஆலஞ்சின்னு ஒரு ஏரியாவில் நடந்து போயிட்டுருக்கேன் மைதா மாவு வாங்குறதுக்கு. மைதா மாவு அந்த கொக்கையில் எங்கே கிடைக்குமா? ஆனால் நம்ம நல்ல மழை வருதுன்னு தோணுதுல. அப்போ இன்னும் ஊம்பியாகவும் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் எந்த கடை கிடைக்கும்? ஸோ கைஸ், ஒரு பழச கடை கங்கூசம் சூண்டை வாங்கிட்டு வரும். அதுதான் கடைசியில் பரவாயில்ல. கங்கூஸ் கிடைக்கும்ல, இல்லைன்னா கயிறு இருக்குலாம். ஸோ மைதா மாவு வாங்க முன்னாடி நாங்கள் கங்கூசம் சூண்டை வாங்க போகிறோம் கைஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஒரு பைசா இல்லைல்ல, அதே இல்லை பஸ் கேளு சூண்டை இருக்காதா? சிதான் சூண்டை இந்த உள்ளது பார்த்தீங்களா, இதில் தான் மீன் மாட்டோம். மைதா மாவு இருக்காண்ணா? எவ்வளோண்ணா அது கிலோ? 82. நமக்கு வேறு என்ன வேணும்? இவ்வளோ வேணுமா? இவ்வளோ வேணும், அரை கிலோ போதும்ண்ணா. ஆனால் அரை கிலோ தருகிலோ? அரை கிலோ தாங்க. என்ன மாத்திரை வாங்கலாம்? தூக்க மாத்திரம். காலில் ஊற்றிடும். ஸோ கைஸ், ஒரு கம்பெடு கப்பு ஒரு சூண்டை அடைச்சு இங்கே பாருங்க. யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணி மீன் கிடைச்சாதுன்னு சொல்லி கடைசியில் இந்த லைட்டு தூக்கி போட்டிருக்காவ. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இது இந்த கொழுவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கடலில் போடியதா மாதிரி நங்கூர மாதிரி இருக்கு பத்தியா. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரை. அதனால கொஞ்சோண்டு மாவில் தண்ணியை ஊற்றி நாங்கள் விரைகிட்டு இருக்கோம். சூண்டையில் தான் ஃபஸ்ட்டு போடலான்ட்ருக்கீங்க கைஸ். சரியா, சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி விட்டியாம்ல, அப்படிதான் எடுக்க முடியும் அப்படியே. ஸோ கைஸ், இதுதான் காயில்னு சொல்லுவாங்க. அங்கே ஆப்போசிட் கடல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே இந்த ஃபோட்டோ ஷூட்டு, இந்த வீடியோ ஷூட்டு, இந்த வெட்டிங் ஷூட்டு எல்லாமே இங்கே நிறைய எடுப்பாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சரி, நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம இங்கே இருந்தால் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் டவுட் என்ன அப்படின்னா, இந்த காயலில் குளத்து மீன் நடக்குமா, இல்லை ஆற்று மீன் நடக்குமா, இல்லை கடலில் இருக்க மீன் நடக்குமா? உங்களுக்கு ஒரு மீன் மாட்டாது. மீனுக்கு எல்லாம் பின்ன நல்ல சாப்பாடு. மாட்டுது அதெல்லாம் ரெண்டு பையன் மீன் எல்லாம் சாப்பிட்டு சரியான மேட்ரு தான். பொண்ணு மீன் எல்லாமே நல்லா சொல்கிறான் பாருங்களேன். கதையெல்லாம் என்ன ப்ரோ இதெல்லாம்? வாட் ப்ரோ?
இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. இருக்கும் ஒரு மீன் வந்துட்டு போச்சு. அப்படியா? இருக்கு எடுக்கும்ப அப்படி இல்ல, உனக்கு தெரியல. வரத்துல என்ன சொன்னா தெரியுமா? மக்கா இப்பளே பெண்ணு தரல. இந்த குடை மேல எவ்வளவு பாத்துட்டு இருக்கு. இப்ப தலைவர் ராம முடிச்சு அப்படியே விடு. கீழே வெயில என்ன நம்புறியா? இதெல்லாம் இது மட்டும் ஊதி கூட நம்பல. பெரிய மீன் கிடையாது. இதுல ஒரு பெரிய மீன் போச்சு. அது என்ன மீன் தெரியல. என்ன யோசிக்கிறேன்னா அது திமிங்கலமா இருக்குன்னு நினைக்கு. இல்ல இது காரில் நிக்காம பாரு. கொஞ்சம் வெளிவரட்டாங்க. சாப்பாடு இருக்காது. சாப்பாடாது கொத்தவே இல்லை. நிக்கணும் அப்படியே. ஆமா போட்டுட்டு அப்படியே நம்ம இருப்போம். அங்க போடாத. அதுல அங்கே அதுக்கு ஃபுட் அங்க போச்சு. தூண்டுங்க. இதுல சுத்தி வச்சுட்டாங்க எரியக்கா. அப்ப என்ன செய்யும்? நம்ம இதுலயே போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். கிடைச்ச பரிசு கிடைச்சா கத்து காமிச்சலாம். எப்படி கிடைச்சாதுல அந்த கிழவனுக்கே கிடைச்சில்ல. நம்ம போட்டு மயம் தரல. அவன் புழு போட்டு பாத்தியா? அவ்வளவு பெரிய மீன். ஆமா பார்த்து பெரிய மீன் நமக்கா பிடிச்சு இறங்கி எப்படி பதவில்ல இறங்குனா இங்க உயிரோட வர முடியாது. மீனை கண்டோட பேடியா இருக்கு. இல்ல கொஞ்சம் சவரம் இருக்குது. அது உள்ள போட்டு அது வரைக்கும் இறங்கணும். கைஸ் இவங்க மீன் பிடிச்ச மாதிரி தெரியல. ஒரு முதல்ல வந்தது எடுத்துன்னு அது கடலை முதல்ல தான் வரணும். கைஸ் இது மிதந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு 2வது கம்பு கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஆந்து போகுது. ஃபுட் எல்லாம் வேஸ்டா போகுது. கெட்ட தெரியுமா? இருந்து கேட்டால எப்படி உனக்கு கெட்ட தெரியுமா? ஓ கெட்டது அபிஷேக் கேள்ல எப்படி தாலி கட்டினேன்னு. அவன் கொழி இல்ல போட்டான். நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது மழை வருதுங்க. வேற லெவல் கிளைமேட்டு. ஆனால் 2 மீன் கிடச்சிருந்தாலே சந்தோஷமா இருக்கும். சார் ஒரு மீன் கொத்துனாலே சந்தோஷமா இருக்காது. ஒரு மீனை கொத்த மாட்டேங்குது. அது எப்படி பிடிக்கணும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய பிரச்சனை. ஸோ செம்ம கிளைமேட்டுங்க. லைட்டாக மழையும் அடிக்குது. ஏன்னா இது வரைக்கும் வெயில இருந்து. கொத்துவியா கொத்த மாட்டியாடா? இந்த மனுஷன் சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ சும்மாச்சும் கொத்து மீனே கொத்து. அந்த ஃபுட்டு எப்படின்னாச்சு அந்த மீன் இருக்குது தெரியுமா? பக்கு சுமல் ஆகிட்டு வேணும். அவங்கள போங்கிற ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன் பிடிக்கவே தெரியல. அதுவும் இந்த குளத்தில் பெரிய மீன் இருக்குன்னு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் மீன் கிடைக்காதுங்கிறது காட்சனுக்கு தெரியல. மீன் பிடிக்கிறது பக்க சுமல் தான் இருக்கான். அதை எடுத்து பாருல. அது பெய்யிருக்கு இந்த இடத்துக்கு. இப்போ ட்ரை பண்ணுறாரு பாருங்க ஜி. இவ்வளோ நேரம் சூண்டை போட்டு பார்த்தோம். ஒன்றும் நடக்கல. வந்த காரியத்தை பண்ண போகிறோம். கூட மட்டும் தான் விளையாடு. சூண்டை போட்டு ஒரு மீன் கிடைக்கல. அதை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா மைதா மாவு வச்சு போட போகிறோம். இந்த பனிலாம் வந்து பெரிய இது கிடைச்சல. ஒரு பெரிய மீன் ஓடிச்சு. என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அது பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. ஸோ இதில் கிடைக்குன்னு சொல்லி நம்போம். அதில் வேறு காக்கா வந்து முட்டையை தூக்கிட்டு போயிட்டு இதில் கொண்டு எல்லாத்தையும் போட்டு இதில் வச்சு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் காமெடி என்னென்னா இதுக்கு ஆப்போசிட் சைடாக வெட்டணும். இந்த சைடு தான் கரெக்டாக வெட்டணும். நாங்கள் ஆப்போசிட் சைடாக கரெக்டாக வெட்டிட்டோம். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிருந்தோம். தண்ணியெலாம் ஊற்றணுமா? சரி ஏதோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை கைஸ். கால்கள்லாம் இருக்காத ஏதோ பண்ணியாரோ. போடு அது மறக்குதுல. அது சென்டரில் அது 4-5 ஓட்டை போடணும். ஆமாம் ஓட்ட இவ்வளோ போட்டதில் வெளியே அது மாவு மட்டும் இருக்கும். மாவு எப்படில இருக்கும்? தண்ணி இருக்குல்ல. நான் அதை பார்த்தேனே அந்த வீடியோவில். அவன் அப்படி தான் பண்ணியிருந்தான். எங்கள் பிளான் ரொம்ப சொதப்பி போச்சு. ஒரு மீன் விட மாட்டேன்ல, யானோட கேட்கல. ஸோ அதனால் என்ன திரும்ப யூடியூப் பார்த்து அது எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வெயிலேருந்து அடுத்த மழை ஆச்சு. அடுத்த திரும்ப வெயில் ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கே தெரியும் ஒரு மீன் விட மாட்டேன்லையே. இருந்து கடுப்பாக. ஆனால் என்னங்களும் ஒரு மீனை பிடிச்சிட்டு போனோம்னு சொல்லிட்டு வரையில் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் கைஸ், ஃபைனலாக எங்களுக்கு ஒரு மயிரும் கிடைச்சல. போராக இருக்குது. இன்னும் டயர்டாக ஆயாச்சு. ஸோ கைஸ் ஃபைனலாக எங்கள் ட்ரை எல்லாம் தோல்வியில் முடிஞ்சு போச்சு.
ஸோ நாங்கள் இங்கே கிளம்ப போகிறோம். இங்கே ஒரு மீன் கிடைக்கல. என்ன அப்படின்னா மைதா மாவு இந்த கடல் மீன் இருக்கு தெரியுமா, அந்த கடல் மீனுக்கு செட் ஆகுது போல இருக்குது. ஸோ இங்கே புழு மட்டும்தான் இது செட் ஆகும். ஸோ நாங்கள் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஸோ யாருக்காச்சும் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு இப்போது இந்த மைதா மாவு நாங்கள் போட்ட தப்பா இல்லை சப்போஸ் ஃபெயிலியரோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரு மீன் கூட கிடைச்சல. மீன் குஞ்சு கிடைச்சிருப்பி கூட ஜாலியாக பொறிச்சு தின்றுருப்போம். அப்படி நல்லா இவனுக்கு ஏறையே போட்டு கிடைச்சல. ஒன்றும் கிடைக்கல. ஸோ சோகத்தோட காரை எடுத்துகிட்டு போக போகிறோம்.